ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம saree கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக பாடி அப்புறமா ப்ளவுஸ் பார்ட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியிருப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் saree. இந்த saree வந்து லீஃப் க்ரீன் கலரில் இருக்கும், அதாவது பேரட் க்ரீன் கலர் கூட சொல்லலாம். இது வந்து கிரேப் மாடல்னால உங்களுக்கு அந்த ஷைனி ஃபினிஷ் இருக்கும். அதே சமயம் லீஃப் புட்டாஸும் இருக்கும். லீஃப் புட்டாஸில் உங்களுக்கு வந்து கிளிட்டரி ஃபினிஷஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து தின் பார்டர்ஸ் அப்புறமா அதோட ஒரு டார்க் க்ரீன் ஷேடும் மிக்ஸ் ஆகிருக்கும். இதுதான் அவுட்கம். ஸோ நெக்ஸ்ட் saree வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிங்கிஷ் கிரேப் saree தான். இதுவும் கிரேப் சாரீனால உங்களுக்கு அந்த ஷைனி ஃபினிஷ் இருக்கும். வெறும் பிங்க் கலர் இருக்காமல் உங்களுக்கு வந்து ஒரு டார்க்கர் ஷேட் ஆஃப் பிங்க்கும் இருக்கும், அதாவது ஒரு பர்ப்ளிஷ் பிங்க்கும் இருக்கும். இதுதான் ப்ளவுஸ். ஸோ ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு வந்து பிங்க் அண்ட் அந்த டார்க்கர் ஷேட் இருக்கும். ஸோ இதுதான் அவுட்கம். நெக்ஸ்ட் saree வந்து நம்மளுக்கு லெமன் எல்லோ கலர் saree. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பிரிண்டட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும், அதாவது பிரிண்டட் ஃப்ளார்ஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மிக்ஸ் கலர்ஸ் பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த saree வந்து சூப்பராக ஃபிட் ஆகும். அதே சமயம் இதுதான் வந்து அந்த ப்ளவுஸ் பார்ட். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் சாரியே வந்து பிரிண்டட் மிக்ஸ் கலர்ஸ் இருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து பிளெயினாக போட்டோன்னா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெரூன் கலர் க்ரீப் saree தான் பார்க்க போகிறோம். இந்த saree வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இந்த saree ஃபுல்லாகவே ஒர்க்ஸாக இருக்கும், அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரிய கிராண்ட் saree கட்டின மாதிரி இருக்கும். ஆனால் பட் இது ரொம்ப சிம்பிள் லைட் வெயிட்டட் சாரியாக இருக்கும். அதே சமயம் இங்கே வந்து புட்டாஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், அப்புறமா ப்ளூ கலரும் மிக்ஸ் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது காம்பினேஷனே உங்களுக்கு எல்லாமே பிரைட் கலர்ஸாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வைப்ரண்ட் கலர் ப்ளூவில் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேர் பண்ணும் போது உங்களுக்கு சாரியும் எடுத்து கொடுக்கும், அதே சமயம் ப்ளவுஸும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஏன்னா ப்ளவுஸ்லேயும் ஒர்க்ஸ் இருக்கும், சாரிலையும் ஒர்க்ஸ் இருக்கும். இது வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம கிராண்ட் லுக்காக தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு க்ரீனிஷ் ஷேட்லேயே பார்க்க போகிறோம், பட் லிட்டில் டார்க்கர் டோனாக பார்க்க போகிறோம். இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும், அதாவது உங்களுக்கு டார்க்கர் க்ரீன், லைட் க்ரீன், லெமன் எல்லோ எல்லா கலரும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் தீமில் இருக்கும் எல்லாமே. இதில் வந்து இதுவும் ஃபுல்லாக புட்டாஸாக இருக்கும், அதாவது லீஃப் அப்புறமா ஃப்ளவர்ஸ் அது மாதிரி எல்லாமே இருக்கும். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க்கர் க்ரீன் ஷேடில் இருக்கும், ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் லைட் க்ரீனில் தான் இருக்கும் saree. பார்டர்ஸ் மட்டும் டார்க் க்ரீனில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிங்கிஷ் ஷேட் ஆஃப் பூனம் saree, அதாவது லைட் வெயிட்டட் சாஃப்ட் சில்க் saree தான் பார்க்க போகிறோம். இந்த saree வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக பிங்கிஷ் ஷேட் இல்லாமல் அந்த புட்டாஸ் மட்டும் உங்களுக்கு அந்த பர்பிளிஷ் ஷேட், டார்க் ப்ளூ பர்பிள் ஷேடில் வரும். ஸோ இதுதான் அந்த saree ஃபுல்லாகவே புட்டாஸாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டபுள் கலர் மாதிரி இருக்கும், அதாவது பிங்க்காகவும் இருக்கும், பர்பிளாகவும் இருக்கும். ஸோ இதுதான் அவுட்கம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே டைப் ஆஃப் சாரியில் டிஃப்ரெண்ட் கலர், அதாவது ஒரு எல்லோ கலர், லெமனிஷ் எல்லோ கலரில் பார்க்க போகிறோம். எல்லோ கலருக்கு வைப்ரண்ட்டான கலர், அதாவது ஒரு பர்பிள் டார்க்கர் டோன் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டார்க்கர் டோன் ஆஃப் பர்பிள் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஃபுல் சாரியும் உங்களுக்கு வந்து பர்பிளிஷ் ஷேடில் இருக்கும், அங்கங்கே ஃப்ளவர் புட்டாஸ். இதே மாதிரி உங்களுக்கு வைப்ரண்ட் கலரில் உங்களுக்கு அந்த ப்ளவுஸும் இருக்கும், அதாவது பர்பிள் கலர். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்து கொடுக்கும் சாரியை. அடுத்தது வந்து நம்ம ஒரு டார்க்கர் ஷேட் ஆஃப் ரெட் கலர் பார்க்க போகிறோம். இந்த சாரியில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே saree ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் பண்ண மாதிரி, பிரிண்டட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், நிறைய டிசைன்ஸ், அப்புறமா கலம்கரி டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய பாக்ஸ் ஷேப்ஸ், ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ saree ஃபுல்லாகவே டிசைன்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பிளெயினாக இருக்கும். ஸோ பிளெயினாக இருந்தால் தான் உங்களுக்கு saree அது இது எடுத்து கொடுக்கும். ஸோ பிளெயின் ரெட் தான் இந்த ப்ளவுஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சி தீமில் பார்க்க போகிறோம், அதாவது சி கலர்ஸ், டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ப்ளூவிஷ் ஷேட் எல்லா ப்ளூ கலர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த சாரியில் இருக்கும். அதாவது எல்லா ஷேப்ஸ்லேயும் நம்மளுக்கு ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ஷேப்ஸாகவும் இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப டிசைன்ஸாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் பிளெயினாக இருக்கும், ஏன்னா saree ஃபுல்லாகவே டிசைன்ஸாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் பிளெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட், இது என்னன்னா ஃபுல்லாகவே ராயல் ப்ளூ, அதாவது ஓஷன் ப்ளூ கலரில் இருக்கும். அப்புறமா பார்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பீகாக் ஃபெதர் இருக்கும், ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே பீகாக் தீம் பேஸ் saree. ஸோ உங்களுக்கு அங்கங்கே பீகாக்ஸ் இருக்கும், அது மாதிரி பிரிண்டட் பீகாக்ஸ், அது மாதிரி பீகாக் ஃபெதர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காம்பினேஷனே நல்லாயிருக்கும், அதாவது டார்க் ப்ளூ அப்புறமா ஒயிட். ஸோ அந்த காம்பினேஷனே உங்களுக்கு வந்து அப்படியே எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு வந்து பிளெயினாக இருக்காது, கொஞ்சம் டிசைன்ஸ், அதாவது ஒரு க்ரீம் ஒயிட்டில் இருக்கும்.
உங்களுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், ரிச்சான ஒரு லுக் கொடுக்கும். ஏன்னா அது க்ரேப் ஃபினிஷ் மாடல்னால ஷைனி எஃபெக்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு பிளெயினாக கூட சொல்ல முடியாது, அதே சமயம் ரொம்ப ரிச் லுக்காகவும் கொடுக்க முடியாது. இது வந்து நார்மல் டெய்லி வேர்க்கு நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம saree ஃபுல்லாகவே இது வந்து ஒரு ரோஸ் தீமில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சிமெண்ட் ஃபினிஷில் இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலர் வேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதுதான் ப்ளவுஸ். உங்களுக்கு வந்து நிறையா பிரிண்டட் ஒர்க்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபினிஷாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வைப்ரண்ட் கலர், சில பேர் எனக்கு வைப்ரண்ட் கலர்ஸாக இருந்தால் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து வைப்ரண்ட் கலர்ஸ், பிங்க், எல்லோ, அப்புறமா ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது க்ரேப் ஃபினிஷ்னால உங்களுக்கு ஷைனி எஃபெக்டாகவும் இருக்கும். அதே சமயம் அங்கங்கே கிளிட்டரி ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹெவி ஒர்க்ஸாகவும் இருக்காது, அதே சமயம் பிளெயினாகவும் இருக்காது. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் எஃபெக்டில் இருக்கும், பிளெயின் பிங்கிஷ் எஃபெக்ட். ஏன்னா saree ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க்ஸாக இருக்கிறதுனால, டிசைன்ஸாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிங்கிஷ் ஷேட் பார்க்க போகிறோம். பட் பிங்க்லேயே வந்து நம்மளுக்கு நிறைய ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், அதே சமயம் ப்ரௌன் காம்போலேயும் இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே பிளெயின் பிங்காக இருக்காது. பார்டர்லலாம் வந்து நம்மளுக்கு பல்லுலலாம் வந்து ப்ரௌன் ஷேட்ஸில் இருக்கும், க்ரீமிஷ் ப்ரௌன் ஷேடில். அப்புறமா saree ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸில் இருக்கும். உங்களுக்கு வைப்ரண்ட்டான பிங்க் கலரில் இருக்கும். பார்டர் வந்து ப்ரௌனிஷ் க்ரீம் ஒயிட்டில் இருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு ப்ரௌன் க்ரீம் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சாரியோட அவுட்கம். நெக்ஸ்ட் saree வந்து நம்ம ஒரு லெமனிஷ் எல்லோ, ஆரஞ்சிஷ் எல்லோ கூட சொல்லிக்கலாம். அது மாதிரி க்ரீப் saree. இந்த சாரீக்கும் நம்மளுக்கு வந்து பார்டர்ஸ் வித் ப்ரௌன் காம்போ தான் இருக்கும். இதில் வந்து என்னன்னா பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் பார்டர்ஸாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு பல்லுவில் என்னன்னா ஒரு வைப்ரண்ட்டான ப்ளூ காம்போவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லோ அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப நல்லா போகும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் எல்லோ இல்லாமல் கொஞ்சம் லைட் ஒர்க்ஸாக இருக்கும், எல்லோ கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி இது ஃபுல்லாகவே ப்ரௌன் டிசைனில் தான் இருக்கும். ஸோ இது போட வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆரஞ்சிஷ் எல்லோ பார்க்க போகிறோம். ஸோ ஆரஞ்சிஷ் எல்லோவில் உங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி ஃப்ளவர் புட்டாஸாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு பல்லுவில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக இருக்கும், பிரிண்டட் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர்ஸில் இருக்கும். இந்த saree ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் தீமில் தான் இருக்கும். இது வந்து போட வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதே சமயம் டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆஃபீஸ் வேர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து க்ரேப் மாடல்னால உங்களுக்கு அந்த ஷைனி எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி ஹை பட்ஜெட்டில் எடுத்த மாதிரியும் இருக்கும். இது ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லெமன் எல்லோவில் வரும் லைட் ஒர்க்ஸ்னால. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரைட்டான வைப்ரண்ட் கலர் ஆரஞ்ச் saree தான். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளார் தீம் பேஸில் இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆட்டம் சீசனில் வர அந்த ஃப்ளார் சீசன் இருக்கும்ல, ஃபுல்லாக ஒயிட் ஆரஞ்ச் அந்த மாதிரி ஷேடில். ஸோ அந்த ஷேடில் தான் இது. ஸோ ஃபுல்லாகவே எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஷேடில் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளார் லீவ்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டபுள் ஷேடடாக இருக்கும். ஆரஞ்ச் கலராகவும் எல்லோ கலராகவும் டபுள் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ளவுஸோட அவுட்கம். ஸோ இதுதான் அந்த saree. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் காம்போவில் தான் இருக்கும். இது வந்து இதுவும் க்ரேப் மாடல் தான். ஸோ ஷைனி எஃபெக்ட் உங்களுக்கு அப்படியே தெரியும். ரோஸ் தீமில் இருக்கும். உங்களுக்கு அங்கங்கே ரோசஸ் நிறையா பார்ப்பீங்க. ஸோ saree ஃபுல்லாகவே உங்களுக்கு ரோஸாக இருக்கும். ரோசஸ் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் இருக்கும். saree ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளூ காம்போஸில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த வந்து பல்லுவோட சைட். ஸோ இந்த பல்லுவோட சைடு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளார்ஸ் எல்லாமே. ஸோ saree ஃபுல்லாகவுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பார்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ளார் இதே மாதிரி க்ரீன் ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும். அப்புறமா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி வைப்ரண்ட் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ saree வந்து உங்களுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஏன்னா நம்ம saree வந்து ஃபுல்லாகவே ஃபுல் டிசைன்ஸாக ஃபில் ஆகல. ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அங்கங்கே டிசைன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன், ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம காட்டனில் பார்த்துருக்கோம். பட் க்ரேப் மாடலில் நம்மளுக்கு ட்ரை பண்ணணுன்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா அந்த ஷைனி எஃபெக்ட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் ட்ரெண்டிங்கே க்ரேப் மாடல் தான். ஸோ அந்த மாடலில் வந்தது தான் இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் saree. ஸோ saree ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸில் இருக்கும். அதாவது ஸ்கொயர், சர்க்கிள், ஸ்பைரல் எல்லாமே. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் க்ரீனில் இருக்கும். அதாவது க்ரீனிஷ் ப்ளூ கலரில் இருக்கும். டபுள் கலர் மாதிரி தான் தெரியும், ஏன்னா அந்த ஷைனி எஃபெக்ட்னால.
நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லோ வித் பிளாக் காம்போ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டான காம்போ. ஏன்னா பிளாக்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். அது மாதிரி இங்கே எல்லோ வித் பிளாக். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். இது வந்து ஃப்ளார் ரோஸ் தீம் பேஸ் தான் மெயினாக. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளார் இருக்கும். பட் சாரீ கீழே அந்த பார்டர் கீழெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும். அதாவது அந்த ரோஸ் பெட்டல்ஸ், பெரிய ரோசஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். கீழே மட்டும் உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரியே வரும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன லீஃப் அந்த மாதிரி உங்களுக்கு டிசைனாக இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ நிறைய பேர் ஆர்டர் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து அதே எல்லோ ஷேடில் நம்ம இன்னொரு சாரீ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பேட்டர்ன்ஸாக இருக்கும். இது வந்து டெய்லி வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டடாகவும் இருக்கும். ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி புட்டாஸாக தான் இருக்கும். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த காம்போவில் வந்து ப்ரௌனும் ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த பார்டர்ஸ்லலாம் நம்மளுக்கு ப்ரௌன் இருக்கும், அப்புறமா ஆரஞ்ச் கலர்ஸும் இருக்கும். ஸோ ஃப்ளவர்ஸும் ப்ரௌன் ஆரஞ்ச் கலர் ஷேட்லேயே தான் இருக்கும். ஸோ சாரீ ஃபுல்லாக இப்படி இருக்கும். ப்ளவுஸ் வந்து டார்க் ப்ரௌனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சாரீ லைட் கலர்னால ப்ளவுஸ் வந்து டார்க்கிஷ் ஷேடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீ எடுத்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆரஞ்ச் அண்ட் எல்லோ ஷேட் காம்போ க்ரீப் சாரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எப்படின்னா நம்மளுக்கு அந்த பார்டர்ஸ் வந்து எல்லோ கலர்லேயும் இருக்கும். அப்புறமா நம்மளுக்கு ஃபுல் பாடி வந்து இந்த ஆரஞ்சிஷ் ரெட் கலர் ஷேட் இருக்கும். அதே மாதிரி இங்கே பெரிய புட்டாஸ் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து டிசைன்ஸாக இருக்க வேணாம், எனக்கு பிளெயினாக இருக்க பிடிக்கும், இல்லை லைட்டாக டிசைன்ஸ் இருந்தால் பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்கங்கே டிசைன்ஸ் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக டிசைன்ஸ் கச்ச கச்சன்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து அங்கங்கே டிசைன்ஸாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அப்புறமா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி எல்லோயிஷ் க்ரீன் ஷேடில் இருக்கும். ஸோ இது வந்து க்ரீப் மாடல்னால உங்களுக்கு அந்த ஷைனி எஃபெக்டும் இருக்கும்.